வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் ஆலய தரிசனம் மேட்டுப்பாளையம் வனபத்ர காளியம்மன் கோவில். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மற்றும் சக்தி வாய்ந்த அம்மன் திருத்தலங்களில் ஒன்றாகும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் பவானி ஆற்றங்கரையில் இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் இந்த கோவில் அமைந்துள்ளது. மேட்டுப்பாளையத்திலிருந்து தேக்கம்பட்டி செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் நெல்லித்துறை என்ற பகுதியில் அமைந்துள்ளது. பவானி தீர்த்தம் மற்றும் தொரத்தி மரம் இக்கோவிலின் தலவிருட்சமாகும். சாகாவரம் பெற்ற மகிஷாசுரனை அழிக்க அன்னை பராசக்தி சிவபெருமானை நினைத்து இந்த வனப்பகுதியில் கடும் தவம் புரிந்தார். வனம் என்ற காட்டில் தவம் இருந்ததால் அன்னைக்கு வனபத்ர காளி என்ற பெயர் வந்தது. மகாபாரத காலத்தில் மந்திர தந்திரங்களால் மக்களை கொடுமைப்படுத்திய ஆரவல்லி சூரவல்லி என்ற சகோதரிகளை அடக்க பஞ்சபாண்டவர்களின் தங்கை மகனான அல்லிமுத்து இங்குள்ள அம்மனை வழிபட்டு வரம் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான பீமனால் அழிக்கப்பட்ட பகாசுரன் தன் அகங்காரம் ஒடுங்கி அம்மனிடம் சரணடைந்து இக்கோவிலின் காவல் தெய்வமாக இங்கேயே தங்கியதாக நம்பப்படுகிறது. இதற்கென பீமன் மற்றும் பகாசுரனுக்கு பிரம்மாண்ட சிலைகள் கோவிலில் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் நடைபெறும் குண்டம் திருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பூக்குழி அதாவது தீ மிதித்து இறங்கி நேர்த்தி கடன் செலுத்துவர். வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகளும் புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கிடா வெட்டுதல் நேர்த்தி கடனும் பக்தர்களால் செய்யப்படுகிறது. தங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யும் முன் அம்மனிடம் சம்மதம் வேண்டி பூ கேட்கும் வழக்கம் இங்கு வெகு பிரசித்தம். பில்லி, சூனியம், செய்வினை போன்ற தீவினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து அம்மனை வேண்டினால் நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. திருமணத்தடை நீங்கவும் நினைத்த காரியங்கள் கைவிடவும் இங்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி மக்கள் வழிபடுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதும் அன்னைக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவதும் பெண்கள் தாலியை உண்டியலில் போடுவதும் வழக்கமாக உள்ளது. இவ்வாலய அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். புதிதாக வாகனம் வாங்கும் இப்பகுதி மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து பூஜை செய்த பின்னரே அதனை பயன்படுத்துகின்றனர். பவானி ஆற்றின் படுத்துறையில் விநாயகர் கோவில் உள்ளது. பவானி ஆற்றில் வெற்றிலை மீது கற்பூரத்தை ஏற்றி ஆற்றில் விடுவது கோவில் மரபாக உள்ளது. இக்கோவிலில் குந்தி தேவி குழந்தையுடன் அமர்ந்திருக்கும் சிலை ஒன்று உள்ளது. ஓம் சக்தி பராசக்தி. நன்றி.